உங்களுக்கு நெஞ்செரிச்சல் மற்றும் வாயில் புளிப்புத்தன்மை போன்ற பிரச்சனைகள் காணப்படுதா அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கானது தான். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்துட்டு என்ன செய்யும் சொன்னா இரைப்பையில சுரக்கப்படுற HClங்கிற ஒரு அமிலத்தோட தான் மிக்ஸ்ட் ஆகுது. இது என்ன செய்யும் சொன்னா நம்முடைய களம், அதாவது உணவு குழாய்க்கும் இரைப்பை ஆரம்பிக்கிற இடத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு இறுக்கின்னு சொல்லக்கூடிய லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்பிண்டர் சொல்லக்கூடிய ஸ்பிண்டர் வந்துட்டு அதில் ஒரு ரிலாக்ஸ் ஆகிறதால அதில் ஒரு சில பிரச்சனைகள் வாரத்தால தான் இந்த கெஸ்ட்ரோஇசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நிலைமையானது ஏற்படுது. இது யாருக்கெல்லாம் ஏற்படும் சொன்னா ஒபேசிட்டியான ஆக்கள், அடுத்து வயிறு முட்டை சாப்பிட்றாக்கள், அதோட வந்துட்டு மதுபானம் புகைத்தல் போன்றவற்றை அதிக அளவு யூஸ் பண்றாங்களுக்கு தான் இந்த நிலைமையானது ஏற்படுது. இதை விட மேல் அதிகமாக என்ன செய்யும் சொன்னா நம்ம சாப்பிட்ட உடனே போய் தூங்குறது. ஒரு சாப்பிட்ட உடனே தூங்காமலுக்கு ஒரு 2 தொடக்கம் 3 மணி நேரத்துக்கு பிறகுதான் நம்ம தூங்கணும்.